ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல நிறைய பேர் டீ, காஃபி, குட்கா, பேன் இந்த மாதிரி மென்னுக்கிட்டே இருக்கிறது அதிகமாகி போயிருச்சு. அதனால பற்கள் பாக்குறதுக்கு மஞ்சளா பச்சை கரையா இருக்குது. முக்கியமா இந்த மாதிரி இருக்கிறதால நம்ம பற்களோட ஈறுகள் வீக்கா போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் பிரஷ் பண்ணாலும் நம்மளோட மஞ்சள் கரை போகவே போகாது. இந்த மஞ்சள் கரையை போக்குறதுக்கும் இதர பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரெமடியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே கொஞ்ச நாட்கள்லயே உங்க பல் சம்பந்தமான பிரச்சனை சரியாகி உங்க பற்கள் வெள்ளையா பிரகாசிக்கும். இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ கண்டிப்பா லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்கிற லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இந்த ரெமடிக்காக முதல்ல தேவைப்படுற பொருள் வேப்பிள்ளை. வேப்பிள்ளை ஒரு கொத்து வேப்பிள்ளையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை வேப்பிள்ளை கிடைக்கலாட்டி வேப்பிள்ளை பொடியை கூட பயன்படுத்தலாம். வேப்பிள்ளை பொடி நாட்டு மருந்து கடைகள்ல ஈஸியா கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேப்பிள்ளைய மறந்துட்டாலும் நம்மளோட முன்னோர்கள் வேப்பங்குச்சிய வச்சுதான் பிரஷ்ஷே பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பல் சம்பந்தமான எந்த வியாதியுமே இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாருமே வேப்பிள்ளைய மறந்துட்டோம். வேப்பிள்ளையில ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் அதிகமா இருக்குது. ஒரு கொத்து வேப்பிள்ளைய எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த வேப்பிள்ளை நம்மளோட பற்களுக்கு பக்கத்துல கூட பாக்டீரியா வராம காப்பாத்துது. முக்கியமா இதுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் தன்மை நம்ம ஈறுகளுக்கு ஏற்பட்ட வீக்கத்தையும் குறைக்கிற சக்தி இருக்குது. முக்கியமா பிரஷ் பண்றப்போ ஈறுகள்ல இருந்து ரத்தம் வர்றவங்க கூட இந்த மாதிரி வேப்பிள்ளைய வச்சு பிரஷ் பண்றப்போ நம்ம ஈறுகள்ல ரத்தம் கசியாம பாதுகாக்குது. இப்போ வேப்பிள்ளைய பேஸ்டா பண்ணியாச்சு. இத ஒரு தனி பவுல்ல எடுத்துடலாம். இதுல அடுத்ததா சேர்க்கக்கூடிய பொருள் லெமன். இந்த ரெமடிக்காக அரை லெமன் ஜூஸை எடுத்துட்டு இதுல இருக்கிற ஜூஸ் முழுவதையும் இந்த ரெமடியில பிழிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லெமன்ல இருக்கிற விட்டமின் சி வாயில இருக்கிற பாக்டீரியாக்களை அழிச்சு வாய் துர்வாசனையை குறைக்குது. முக்கியமா பற்களோட வேர்கால்களை பலப்படுத்துது. அதனாலதான் இந்த ரெமடிக்காக எலுமிச்சை ஜூஸை பயன்படுத்துறோம். அடுத்ததா இந்த ரெமடிக்காக தேவைப்படுறது உப்பு. நீங்க உப்பை எந்த அளவுல சேர்க்கணும்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். இது நார்மலா நம்ம கிச்சன்ல பயன்படுத்துற உப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு நம்ம வாயில இருக்கிற பாக்டீரியாக்களை அழிக்குது. அதே மாதிரி நம்ம பற்களும் ஈறுகளும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மள நிறைய பேருக்கு பேசுறப்பவோ சிரிக்கிறப்பவோ வாயில இருந்து துர்வாசனை வருது இல்லையா? அப்படிப்பட்டவங்க உப்பை வச்சு உங்க பற்களை பிரஷ் பண்ணீங்கன்னா உங்க வாய் துர்வாசனை குறையுது. பாத்தீங்க இல்லையா? இப்ப நம்மளோட டூத் பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த பேஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்க நார்மலா பிரஷ் பண்றதுக்கு பயன்படுத்துற பிரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட்டை வச்சு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு உங்க பற்கள்ல நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நாட்களுக்கு ஃபாலோ பண்றப்பவே உங்க பற்கள்ல இருக்கிற கரை முழுவதுமா நீங்கிறதோட உங்க வாயில இருக்கிற பாக்டீரியாக்கள் முழுவதையுமே அழிச்சு உங்க வாயில இருந்து வர துர்வாசனையும் குறையுது. சோ அதனால பல் சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எவ்வளவு யூஸா இருக்குன்னு? சோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.